அன்பு நண்பர்களே, ஆசிரியர் பெருமக்களே, ஆராய்ச்சியாளர்களே மற்றும் மாணவ மாணவிகளே, இந்த காணொளியிலே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவது அப்போரியா என்ற ஒரு கிரிட்டிக்கல் டேர்ம், அதை பற்றித்தான். ஸ்ட்ரக்சுரலிசம் மற்றும் போஸ்ட் ஸ்ட்ரக்சுரலிசம் இதை பற்றி தெரிந்தவர்கள் நிச்சயமாக இந்த அப்போரியா என்ற டேர்ம் பற்றியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்போரியா என்பதன் பொருள் என்னவென்றால் அன்பாசபிள் பாத், எ டவுட்டிங் பாயிண்ட் இன் அன் ஆர்குமெண்ட், பசில் என்றெல்லாம் குறிப்பிடலாம். அதாவது அதற்கு மேல் நாம் நகர முடியாது, அது ஒரு முட்டுச்சந்து. வாதங்கள், இரண்டு ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம். அந்த இரண்டு ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்டுக்கும் ஒரு விஷயத்தை பற்றி இருவேறு கருத்துக்கள். அந்த இருவேறு கருத்துக்களும் ஓரிடத்தில் வந்து முட்டிக்கொண்டு நிற்கின்றன. இவர் சொல்வதும் சரிதான் என்பது போல இருக்கிறது, மற்றும் ஒருவர் சொல்வதும் சரிதான் என்பது போல இருக்கிறது. அது கான்ஃப்ளிக்ட் ஆகிறது. இந்த கான்ஃப்ளிக்ட் ஆகும் இடத்தை தான் நாம் அன்பாசபிள் பாத் அல்லது அப்போரியா என்று குறிப்பிடுகிறோம். குறிப்பாக போஸ்ட் ஸ்ட்ரக்சுரலிசம் என்ற ஒரு தியரியிலே. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஸ்ட்ரக்சுரலிசம் இஸ் பேஸ்ட் ஆன் லிங்குவிஸ்டிக்ஸ். ஒரு ஃபேமஸ் ஸ்விஸ் லிங்குவிஸ்டான ஃபெர்டினண்ட் டி சோஷியோ என்பவர் இந்த கருத்தை கூறுகிறார். அதாவது ஸ்ட்ரக்சர்ஸ் ஒன்றோடொன்று தொடர்புடையது. உதாரணமாக ஒரு கருத்தையோ அல்லது ஒரு வார்த்தையின் பொருளையோ நாம் அறிந்து கொள்வதற்கு வேர்ட்டிக்கலாக மீனிங் கிடையாது. அதை ரிலேஷனலாகத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு வார்த்தையை மற்றொரு வார்த்தையுடன் தொடர்பு படுத்தும் போதுதான் அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது என்று அவர் கூறினார். அந்த கருத்தையொட்டி வேறு வேறு தளங்களிலே அது எடுத்து செல்லப்படுகிறது. குறிப்பாக இலக்கியத்திலே எடுத்து செல்லப்படுகிறது. இலக்கியத்திலே மீனிங்கை காலங்காலமாக ஃபிக்ஸடாக ஒரு மீனிங்கை கூறி வந்தார்கள். ஆனால் ஃபெர்டினண்ட் டி சோஷியோவுடைய கருத்துப்படி அந்த மீனிங் அவ்வாறு பார்க்கக்கூடாது. நீங்கள் அதனுடன் தொடர்புடைய மற்ற ஸ்ட்ரக்சர்ஸுடன் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும். உதாரணமாக ஒரு கவிதை இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால், அந்த கவிதையுடன் தொடர்புடைய மற்ற ஸ்ட்ரக்சர்ஸான பயோகிராஃபி, ஹிஸ்ட்ரி போன்றவற்றுடன் தொடர்புபடுத்தித்தான் நீங்கள் பொருளை நன்றாக அறிந்து கொள்ள முடியும் என்பது ஸ்ட்ரக்சுரலிசம். போஸ்ட் ஸ்ட்ரக்சுரலிசம் என்பது வேறு. அந்த போஸ்ட் ஸ்ட்ரக்சுரலிசத்தின் வாதம் என்னவென்றால், மீனிங் ஃபிக்ஸடான ஒன்று கிடையாது. அந்த மீனிங்கை பல விஷயங்கள் மாற்றுகின்றன. உதாரணமாக பவர், நாலெட்ஜ் போன்றவை அந்த பொருளின் தன்மையை காலத்துக்கு ஏற்றவாறு, நேரத்துக்கு ஏற்றவாறு மாற்றுகிறது. ஸோ பொருள் என்பது ஃபிக்ஸடான மீனிங் கிடையாது. அது இட் இஸ் ஆசிலேட்டிங் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர். ஆனால் ஸ்ட்ரக்சுரலிசம், போஸ்ட் ஸ்ட்ரக்சுரலிசம் இரண்டுமே ஒன்றை ஒட்டுக்கொள்கிறது. எல்லா ஸ்ட்ரக்சர்ஸும் ஒரு பைனரி ஆப்போசிட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விஷயங்களிலே வந்து நிற்கிறது. உதாரணமாக குட், பேட், லைட், டார்க், மேன், உமன் என்பதெல்லாம் பைனரி ஆப்போசிட்ஸ். இது போன்று நிறைய பைனரி ஆப்போசிட்ஸ் நம் கருத்துக்களிலேயும் வாதங்களிலேயும் ஐடியாலஜிகளிலேயும் வருகிறது. இதைத்தான் பைனரி ஆப்போசிட்ஸ் என்று கூறுகிறோம். அதில் ஒரு பைனரி ஆப்போசிட் ப்ரிவிலேஜ்டாகவும் மற்றொன்று செகண்டரியாகவும் இருக்கிறது. இது கருத்துவாதங்களிலே இதை உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக வெஸ்டர்ன் ஃபிலாசபியிலே
அந்த ப்ரிவிலேஜ்டு சென்டராக இருப்பது ரிலிஜியன், கிறிஸ்டியானிட்டி. மற்ற விஷயங்கள் புறந்தள்ளப்படுகின்றன என்று கூறுகிறார் டெரிடா. இது மாதிரி ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு ப்ரிவிலேஜ்டு சென்டர் இருக்கும். ஒன்று, அதாவது பைனரி ஆப்போசிட்ஸ்லே ஒன்று ப்ரிவிலேஜ்டாகவும் மற்றொன்று லெஸ் ப்ரிவிலேஜ்டாகவும் இருக்கும். இதை கண்டுபிடிப்பது தான் டீகன்ஸ்ட்ரக்டிவ் ரீடிங் என்று கூறுகிறார்கள். இதற்கான முரண் எங்கிருந்து வருகிறது? மொழியிலிருந்தே வருகிறது. டெரிடாவுடைய வாதம் என்னவென்றால், லாங்குவேஜ் இஸ் பாரடாக்சிக்கல். மொழி என்பதே அடிப்படைத்தன்மையிலேயே முரண்பட்டதாக இருக்கிறது என்பதுதான் டெரிடாவுடைய வாதம். அப்படி மொழி முரண்பாடு உடையதாக இருக்கும் பொழுது எவ்வாறு ஒன்றை ப்ரிவிலேஜ்டாகவும் மற்றொன்றை லெஸ் ப்ரிவிலேஜ்டாகவும் நீங்கள் கூற முடியும்? ஆக டெக்ஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த உரைகளில் இருக்கக்கூடிய அமைப்பிலே அந்த அப்போரியா என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு பாயிண்ட், அதாவது நான் ஏற்கனவே கூறினேன் அல்லவா, அதற்கு மேல் அதை நகர்த்தி கொண்டு போக முடியாது என்று சொல்லப்படுகின்ற இடத்தைத்தான் அப்போரியா என்று கூறுகிறோம். நான் மேலும் உங்களுக்கு மிக தெளிவாக கூறுகிறேன். நீங்கள் கிரிட்டிசிசத்தின் வரலாறை பார்த்தீர்களேயானால் மிக நீண்ட ஒரு வரலாறு. நீங்கள் ஆதி காலத்திலே கிரிட்டிசிசம் டிஸ்கிரிப்டிவாக இருந்தது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அரிஸ்டாட்டில் போன்றோர் ஒரு ட்ராஜடி எப்படி இருக்க வேண்டும், அதன் தன்மை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அதை டிஸ்கிரிப்டிவாக கூறியிருந்தார். அதன் பிறகு நிறைய டைப்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம் வந்தது. ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் மிகவும் டிஸ்கிரிப்டிவாகவும் மற்றொன்று டெக்ஸ்டுவலாகவும் சென்று கொண்டிருந்தது. அதன் பிறகு 20ஆம் நூற்றாண்டில் பல ஃபீல்ட்ஸ் ஆஃப் நாலேஜ் நம் உலகுக்கு தெரிய வந்தவுடன், உதாரணமாக சைக்காலஜி, ஃபிலாசபி, லிங்குவிஸ்டிக்ஸ் போன்ற விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தவுடன் அந்த கிரிட்டிசிசம் போக்கே மாறியது. குறிப்பாக மொழியில் வந்து நின்றது. அந்த மொழி பற்றி சிந்திக்க தொடங்கினார்கள். அந்த மொழியை பற்றி சிந்திக்க தொடங்கியவுடன் பலவிதமான தியரிஸ் உருவானது. உதாரணமாக கூறினீர்களானால் ஸ்ட்ரக்சரல் கிரிட்டிசிசம், போஸ்ட் ஸ்ட்ரக்சரல் கிரிட்டிசிசம், ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம், சைக்கலாஜிக்கல் கிரிட்டிசிசம், மார்க்சிஸ்ட் கிரிட்டிசிசம் என்று பல்வேறு கண்ணாடிகள் தோன்ற ஆரம்பித்தன. இதெல்லாம் 20ஆம் நூற்றாண்டு மத்தியிலிருந்து ஆரம்பித்தது. குறிப்பாக 20ஆம் நூற்றாண்டு கடைசியிலே தான் மொழி மேலும் வலுவடைந்து எல்லாமே எழுதப்பட்டதுதான் என்று டெரிடா கூறுகிறார். எவ்ரிதிங் இஸ் ரிட்டன் பை டெக்ஸ்ட்ஸ், லாங்குவேஜ். தெர் இஸ் நத்திங் அவுட்சைட் த டெக்ஸ்ட் என்று கூறுகிறார். உலகத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய அத்தனை டாக்மாஸும் அத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸும் அத்தனை பிலீஃப்ஸும் எல்லாமே எழுதப்பட்டவைதான், மொழியினால் உருவாக்கப்பட்டவைதான். தெர் இஸ் நத்திங் அவுட்சைட் த டெக்ஸ்ட் என்று கூறுகிறார். அப்படி எழுதப்பட்டவையாக இருக்கும்பொழுது அதிலே ஹையரார்கி என்ற விஷயம் அடிபட்டு போகிறது. ஹையரார்கி என்பது ஒன்று முதன்மையானதாகவும் மற்றொன்று தாழ்வானதாகவும் பார்க்கப்படும் தன்மை. இந்த தன்மை உருவாகிவிடுகிறது. ஏனென்றால் மொழியிலேயே இருக்கக்கூடிய முரண்பாடுகள். இந்த முரண்பாடுகள் இருப்பதனால் ஹையரார்கி என்ற விஷயம் காணாமல் போகிறது. இந்த சுப்பீரியர், இன்ஃபீரியர் என்னும் விஷயங்களை டெரிடா மற்றும் டெரிடாவை பின்பற்றும் டீகன்ஸ்ட்ரக்ஷன் தியரிஸ்ட் அதை டிஸ்மேண்டில் செய்கிறார்கள், உடைக்கிறார்கள். தமிழிலே இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷனை கட்டுடைப்பு என்று கூறுகிறார்கள்.
இது எந்த அளவுக்கு ஒரு சரியான தமிழாக்கம் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதை பல ஸ்காலர்ஸ், டீச்சர்ஸ் போன்றவர்கள் தமிழிலே உபயோகப்படுத்தி வருவதனால் நாமும் இதையே உபயோகப்படுத்துவோம். இதற்கு தமிழாக்கம் கட்டுடைப்பு என்று கூறுகிறார்கள். அதாவது மொழியிலே ஏற்படும் முரணால் ஒரு விஷயத்தை அது ஹைரார்க்கலாக பார்க்காமல் அதை சமமாக பார்ப்பது, அல்லது ஒரு பீரியடிலே ரொம்ப சுப்பீரியராக இருக்கும் ஒரு விஷயம் மற்றொரு பீரியடிலே இன்ஃபீரியராக மாறிவிடும். இன்ஃபீரியராக இருக்கும் விஷயம் சுப்பீரியராக மாறிவிடும். இலக்கியத்திலே ஆய்வுகள் செய்யும் பொழுது இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யப்படுகின்றன, டீகன்ஸ்ட்ரக்ஷன் செய்யப்படுகின்றன. அப்படிப்பட்ட அந்த முட்டுச்சந்துகளை, அப்படிப்பட்ட அன்பாசபிள் பார்ட்ஸ்களை, அப்படிப்பட்ட பசில்களை கண்டுபிடிப்பது தான் அப்போரியா என்று இலக்கியத்திலே கூறுகிறோம். இதை பற்றி இன்னும் நாம் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஜாக் டெரிடா ஆஃப் கிராமட்டாலஜி என்றொரு நூலை எழுதுகிறார். அதிலே அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகின்றார். அவர் ரூசோவை எடுத்துக்கொள்கின்றார். அந்த ரூசோ என்ன கூறினார்? ரூசோ ஒரு பைனரி ஆப்போசிட்டை எடுத்துக்கொள்கிறார். அதாவது ஸ்பீச் அண்ட் ரைட்டிங். அப்படி எடுத்துக்கொள்ளும்போது அவர் ஹைரார்க்கலாக ஸ்பீச் நேச்சுரல் என்றும், நியரர் டு ட்ரூத் என்றும், பெர்ஃபெக்ட் என்றும் கூறுகிறார். ரைட்டிங்கை ஒரு சப்ளமெண்ட் என்றும், ஆர்டிஃபிஷியல் என்றும், ஃபார் அவே ஃப்ரம் நேச்சர் என்றும் குறிப்பிடுகின்றார். ஆகையால் ஸ்பீச் தான் முதன்மையானது, ப்ரிவிலேஜ்டானது. ரைட்டிங் இரண்டாவது. ரைட்டிங் என்பது லெஸ் ப்ரிவிலேஜ்ட், அதை முதன்மையாக வைக்க முடியாது என்று கூறுகிறார். இதற்கு டெரிடா பதிலளிக்கிறார். ஸ்பீச் ரைட்டிங் என்று கூறும்போது ரூசோ ஸ்பீச்சை முதன்மைப்படுத்துகிறார். ஓகே, ஏன் முதன்மைப்படுத்துகிறார்? ஸ்பீச் என்பது பியூர், பெர்ஃபெக்ட். ரைட்டிங் என்பது ஒரு சப்ளமெண்ட் என்று கூறுகிறார். அதற்கு பதிலாக இது. அப்பொழுது டெரிடா கேட்கின்றார், ஒரு விஷயம் முதன்மையானது என்று கூறுகிறீர்கள், அந்த முதன்மையான விஷயத்தில் ஏதோ ஒன்று லேக்கிங்காக இருக்கிறது, ஏதோ ஒன்று குறையாக இருக்கிறது. அதனால்தானே சப்ளமெண்ட் என்று ஒரு விஷயம் வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது அது எப்படி பியூராக இருக்க முடியும்? ஸ்பீச் அது எப்படி நேச்சுரலாக இருக்க முடியும்? அது எப்படி முதன்மையானதாக இருக்க முடியும் என்றெல்லாம் அவர் அதை டீகன்ஸ்ட்ரக்ட் செய்கின்றார் டெரிடா. ரைட்டிங்கை எடுத்துக்கொண்டோமேயானால் ரூசோ இந்த கருத்துக்களை எல்லாம் எவ்வாறு கூறினார்? ஸ்பீச் மூலமாக கூறினாரா? அவருடைய எழுத்துக்கள் மூலமாகத்தானே இதை கூறுகிறார். அங்கேயே அது டீகன்ஸ்ட்ரக்ட் ஆகிறதே. ஆகையால் ரூசோ சொன்ன கருத்து மிகவும் தவறானது. ஸ்பீச், ரைட்டிங் இரண்டுமே பைனரி ஆப்போசிட்ஸ். அந்த பைனரி ஆப்போசிட்ஸில் ஒன்று முதன்மையாக ஆக்கப்படுகிறது, முதன்மையாக கிரியேட் செய்யப்படுகிறது, முதன்மையாக கன்ஸ்ட்ரக்ட் செய்யப்படுகிறது ஏதோ ஒரு காரணத்தினால். ரைட்டிங்கை இவர்கள் மார்ஜினலைஸ் செய்கின்றார்கள். ஆக ரைட்டிங் மேன்மையானதாக ஏன் இருக்கக்கூடாது என்று அதை டீகன்ஸ்ட்ரக்ட் செய்வதோடு மட்டுமல்லாமல் there is nothing outside the text என்று கூறுகிறார். எல்லாமே எழுதப்பட்டவைதான்,
என்ற கருத்தை அவர் வலியுறுத்துகிறார். இதை பல பைனரி ஆப்போசிட்ஸுக்கு நாம் எடுத்து செல்ல முடியும். உதாரணமாக மேன் வேர்சஸ் உமன் என்று ஒரு பைனரி ஆப்போசிட் உள்ளது. நான் இங்கே ஜெண்டர் டிஃப்ரென்சஸை பற்றி கூறவில்லை. ஐடியாலஜிஸ், மேன் என்று ஒரு ஐடியாலஜி, உமன் என்ற ஒரு ஐடியாலஜி. இந்த மேன் உமன் பைனரி ஆப்போசிட்ஸில், ஐடியாலஜியில் எது இன்று வரை முதன்மையாக பார்க்கப்படுகிறது, எது இன்று வரை ப்ரிவிலேஜ்டாக பார்க்கப்படுகிறது? ஆதி காலம் தொட்டு மேன் என்ற ஒரு சென்டர் தான். உமன் செகண்டரியாக பார்க்கப்படுகிறது. மேன் பிரைமரியாகவும் பியூராகவும் பெர்ஃபெக்டாகவும் வலிமை வாய்ந்ததாகவும் பல பொருள்கள் அதனுடன் அட்டாச் செய்யப்படுகிறது. ஆனால் உமன் லெஸ் ப்ரிவிலேஜாகவும் வலிமை அற்றதாகவும் சப்ளிமெண்ட்டாகவும் பார்க்கப்படுகிறது. இது ஒரு தவறான கண்ணோட்டம். இது கூட காலப்போக்கிலே மாறலாம் என்பது டெரிடாவுடைய கருத்து. மேன் இருக்கும் இடத்தில் உமன் வரக்கூடும், உமன் இருக்கும் இடத்தில் மேன் வரக்கூடும். நான் கூறுவது ஐடியாலஜி. ஆக இது போன்று பல பைனரி ஆப்போசிட்ஸ், பல ஐடியாலஜிக்கல் கான்ஃப்ளிக்ட்ஸுக்கு இந்த கருத்தை நாம் எடுத்து செல்ல முடியும் என்று டெரிடா கூறுகிறார். இந்த மேன் உமன் விஷயங்கள் இலக்கியத்திலே நாம் ஆராயும்போது அந்த டெக்ஸ்டிலே கூட அந்த முரண்பாடுகள் ஏற்படலாம். அந்த இம்பாஸ் என்று சொல்லப்படுகின்ற விஷயங்கள் ஏற்படலாம். அதாவது இலக்கியத்தில் உள்ள உரைகளிலே அன்பாசபிள் பாத் ஏற்படலாம். அதுபோல ஒரு ஐடியாலஜிக்கலி ஸ்பீக்கிங் பல்வேறு விதமான பைனரி ஆப்போசிட்ஸில் இந்த கட்டுடைப்பு நடைபெறுகிறது. உரையிலேயே இந்த அப்போரியாஸ் என்ற விஷயம் ஏற்படுகிறது. அதை டீகன்ஸ்ட்ரக்ட் செய்து எது ப்ரிவிலேஜ்ட், எது லெஸ் ப்ரிவிலேஜ்டாக இருக்கிறது என்பதை எப்படி மோர் ப்ரிவிலேஜாக பார்க்கலாம் என்றெல்லாம் அவர்கள் டீகன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறார்கள். ஆக இந்த அப்போரியா என்னும் இந்த கிரிட்டிக்கல் டேர்ம் பற்றி ஓரளவு நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். இதன் சினானிம்ஸாக மற்ற வார்த்தைகள் என்னவென்றால் ஆங்கிலத்திலே பிளைண்ட் ஸ்பாட்ஸ், நான் ஏற்கனவே கூறியது மாதிரி பேரடாக்ஸ் ஆர் பேரடாக்ஸஸ், கான்ட்ரடிக்ஷன்ஸ், டெட் எண்ட் என்றெல்லாம் கூறலாம். இது போன்ற மேலும் பல காணொளிகளை எதிர்வரும் காலங்களிலே பார்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.